ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே. இங்கே பாருங்களா, சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து சும்மா சாதா கொண்டு தான் கட்டி விட்டுருந்தேன். அதை அவுத்துட்டு இவ கொண்டே கட்டி விட்டுருக்கேன். அவுக்காம இதில் ரப்பர் பேண்ட் எங்கள் அப்பா வந்து கடைக்கு ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சுருப்பாவில், அதை எடுத்து நான் 2 கொண்டையிலையும் கட்டி வச்சுருக்கான். எனக்கு கூட சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் ஐடியா தோணுதில்லை, நான் பண்ணதும் கிடையாது. பாருங்க மக்களே, எப்படி மேக்கப் ராணியா அழகாக தான் இருக்குது. எனக்கு டயாலிசிஸ் முடிச்சு வந்த உடனே எங்கள் அப்பா கிட்ட நின்றுட்டு இருந்தாலும் என்ன கொண்ட அழகாக இருக்க, எப்படி நம்ம பிள்ளைக்கு இந்த அளவு அறிவு வந்துச்சுன்னு தோணுச்சு. வந்த உடனே ஏதோ அவார்டு வாங்கிட்டேன்னு சொன்னா மக்களே. ட்ராயிங்கில் அவள் கொஞ்சம் நல்லாவே ட்ராயிங் வரைவா. ட்ராயிங்கில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காளாம். அதை காமிச்சு அம்மா நான் வாங்கிட்டேன்னா, சரி இவா கூட நல்ல ட்ராயிங் வரைவா, அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இவள் வாங்கிட்டான்ட்டு. இதான் அன்றைக்கி தான் சொன்னேன், என் பிள்ளைகள் மெடல் வாங்கிட்டு. மெடல் இல்லை, எனக்கு தேவை பாத்திரம்தான். அதனால் நேரு படம் போட்டு ஒரு மெடலை வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருக்கும் கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. அதான் இவ தான் வந்து நல்ல படம் வரைஞ்சாலாம் ஏ கிளாஸில். என்ன படம் வரைஞ்சா? ரெயின்போவும் சன்னம். நான்லாம் சின்ன வயசில் 2 மலை வரைஞ்சி அதுக்கு நடுவில் சூரியன் வரும், அதுக்கப்புறம் அந்த மலையிலேருந்து ஒரு ஆறு இறங்கி வரும், அதில் மீன் நீந்தி வரும், அப்புறம் அந்த 2 மரம் வரையுமே, அதுக்கு இடையில வீடு இருக்கும், அப்புறம் புல் செடி மாடு எல்லாத்தையும் வரைஞ்சோம். அதுதான் என்னோட டிராயிங் பார்த்துக்கோங்க சின்ன வயசில். அதே மாதிரி என் பையன் வாங்கியிருக்கானா அந்த சர்டிஃபிகேட்டு. என்னால் நம்ப முடியல, அவன் என்ன வரைஞ்சான்னு எனக்கு தெரியல. ட்ரம்மும் ஒரு செடியாக வரைஞ்சிருக்கானா. அவனுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவுமே ட்ரம்மு தான் மக்களே. நாங்கள் அந்த ட்ரம்மில் தண்ணியை நிறச்சிட்டு அந்த ஓட்டையை ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருப்பான். அது வழியாக அந்த வீடியோ கூட இருக்குது, நான் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறேன். அதை அப்படி குளிப்பான். அவனுக்கு தெரிஞ்சது ட்ரம்மு, சமையல் பாத்திரம், சாப்பாடு செய்கிறது, இதுதான். அதான் பெண்ணு வாங்கியிருக்காளாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கா. என்னால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு வந்து பென்சிலும் ஒரு ரப்பரும் ஒரு ஷார்ப்னரும் ஒரு சாக்லேட்டும் தான் கொடுக்குறாங்க. சரி, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ஐடியா எங்கேருந்து கிடச்சிச்சு? சொல்லு நீ. பரவாயில்ல, ஒன்னே மாதிரி சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் பார்க்கலாம், அது என்னெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல, சொல்லு. அம்மா நான் வந்து பின்னி மாட்டேன், அது நல்லா இல்லைன்னுதான் இப்படி சொன்னேன். பின்னி இருக்கா? உனக்கு பின்ன தெரியுமா? ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கா, நல்லா தான் இருக்குது. இனி அவள் புது ஹேர் ஸ்டைலாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுவா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள், இந்த பிள்ளைக்கு பூஸ்டப் பண்ணுங்க அவளை நல்லா. ஓகே சொல்லு, நீயும் சொல்லு. புது வெரைட்டியான ஹேர் ஸ்டைலில் வரேன்னு சொல்லு. புது வெரைட்டியான ஹேர் ஸ்டைலில் வரேன். சரி, அவனும் இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கான் மக்களே. ஏதோ வந்த உடனே டயாலிசிஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஹாப்பி நியூஸு, பிள்ளைகள் 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டுன்னு. வாங்காதுன்னு நினச்சேன், ஆனால் வாங்கிருச்சு. இவா டிராயிங் நல்லாவே வரைவா. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் அவனும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி. இதே மாதிரி ஒரு எனக்கு டிராயிங் வாங்கியிருக்காங்க. ஆமாம், எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கினது பெருசு இல்லை. இவ ஹேர் ஸ்டைலை பார்த்து தான் வந்தோடனே ஷாக் ஆகிட்டே, என்ன இவ இப்படி நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காளே அப்படின்னுட்டு. இது இங்கே வா, அந்த சைடு வா. இது யார் தந்தா அந்த எலுமிச்சப்பழம்? கோயிலுக்கா போயிட்டு வந்தா? இதில் எது நீ வாங்கினது? என்ன படம் வரைஞ்சா? தீச்சி சொன்னா நீ வந்து ட்ரம்மும் செடியும் வரைஞ்சியா? ப்ரைஸ் வாங்கிட்டாப்போ காட்டு, அவார்டையும் காட்டு, அதையும் காட்டு. அது அக்காவோடது, உன்னோடது காட்டு, இப்படி காட்டு. தோசை கல் இல்லை, உனக்கு சமையல்லே தான் அந்த
இருக்குமோ தாட்டு ஃபுல்லாக? அவார்டில் அது மெடல். மெடல். ஆ எப்படி போட்டு போட்டோ எடுத்திய காட்டு. ஓ சூப்பர். இதே மாதிரி நிறைய மெடல் வாங்கிட்டு வா என்ன. ஓகே. சரி. தொங்க வைங்களே. எங்கே தொங்க வைக்கணும்? அப்ப அங்க தொங்க வைங்க. ஆ சரி.